ஹாய், என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? கேக்குதா நான் பேசுறது? Yes, வெரி குட் மார்னிங். கேக்குதுங்களா? கிளியரா இருக்கா? yes. எஸ், ஓகே, தேங்க்யூ. குட் மார்னிங் சார், வாழ்க வெரி குட் வளமுடன். மார்னிங், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஹவு டு ரியலைஸ் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். இது கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஒரு 40 வயசு அப்படிங்கும் போதும், ஒரு 30 வயசு கடந்தவர்களும், அதே திருமணமானவர்களும் அவர்களுக்கு சரியான முறையில புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டா இந்த சப்ஜெக்ட். ஏன்னா வாழ்க்கையில நிறைய நபர்களுக்கு அவங்களோட வாழ்க்கையோட சரியான அர்த்தமும் அந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய உறவுகளை பற்றியும் தெரியறது கிடையாது. ஸோ அதை ஒரு ஸ்ட்ரக்சரைஸா நம்ம இப்படித்தான் இது அப்படிங்கிறத முழுமையா புரிந்துகிட்டு அதன்படி அவங்களோட வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு ரொம்ப முக்கியமாக அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு மிகப்பெரிய ஒரு பேருதவியாக இருக்கக்கூடியது நம்மளுடைய இஎஃப்டி, எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் அப்படின்னு சொல்லக்கூடிய, நம்ம உங்களுக்கெல்லாம் தமிழாக்கம் செய்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கற்றுக் கொடுக்கக்கூடிய, எளிமை வடிவில் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வகுப்பு தான் பலரோட வாழ்க்கையையும் மாற்றி அமைத்திருக்கிறது. அப்போ அந்த ஒரு சரியான முறைகளை உங்க வாழ்க்கையில சரிப்படுத்துவதற்கு தேவையான அந்த ஒரு டூல், அதை நீங்க கத்துக்கக்கூடிய வாய்ப்பு இங்க நாங்க கொடுக்குறோம். ஸோ அதனால அந்த கிளாஸ்ல லைஃப் மாஸ்டர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி உங்களோட வாழ்க்கையை முழுமையாக மாற்றிக்கொள்ளுங்கள். அந்த ஒரு அடிப்படையில தான் இந்த வகுப்பு இருக்குது. ஸோ இந்த வகுப்புல நம்ம புரிய வேண்டியது, நம்மளுடைய நச்சு உறவு எப்படி உணர்வது, அதாவது தேவையில்லாத ஒரு உறவை நம்ம எப்படி அவாய்ட் பண்றது, எப்படி அதை கூட வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நல்ல ஒரு சிறப்பான ஒரு டாபிக் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் இந்த புரிதல் நிச்சயமாக இருக்கணும் இல்லையா? அப்போ எல்லாமே சிறப்பாக உண்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தவறுகள் இழைப்பது குறைவாக மாறுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ நம்ம ஒரு உறவு அப்படின்னா என்ன அப்படின்னா, மற்றவர்கள் அப்படிங்கிறது தான் உண்மையான உறவுங்கிறது. உறவு அப்படின்னா நம்ம மட்டும் இல்லை, நம்ம ஒரு தனி ஆள் ஒரு உறவு கிடையாது இல்லையா? உறவு எங்க உருவாகிறது அப்படின்னா, ஒரு கம்யூனிகேஷன், 2 நபர்கள் இல்ல 3 நபர்கள் இல்ல ஒரு 5 நபர்கள் ஒன்றாக இணைவதுதான் உறவு. அப்போ அந்த ஒரு மனிதர்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய ஒரு ஹியூமனிட்டின்னு சொல்லலாம். அதுதான் ஒரு உறவாக மாறுகிறது, அந்த ரிலேஷன்ஷிப்பாக மாறுகிறது. அந்த அடிப்படையில பார்க்கும்போது நம்ம ஒரு தனி மரம் தோப்பாகாது இல்லையா? பல மரங்கள் நிறைய சேர்ந்ததுன்னா தான் ஒரு தோப்பு. அதே மாதிரிதான் ஒரு உறவு அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதனையோ தனிப்பட்ட ஒரு நபரை வைத்து உருவாக்க முடியாது. அது மற்றவர்கள் அப்படின்னு ஒரு பிளேஸ் வர்றனாலதான் அது உறவாக மாறுகிறது. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது பல விதத்துல இருக்குது. பல விதமான முறைகள்ல உறவுகள் இருக்கு. அந்த உறவுகள் ஒரு ஒரு உறவும் ஒரு வித்தியாசமான கோணங்களையும் எண்ணங்களையும் மனநிலையும் கொண்டதாக இருக்கு. அந்த உறவுகளுக்குள்ளார இருக்கக்கூடிய உணர்வுகள் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உறவு அப்படின்னா அது ஒரு கயிறு எடுத்து கட்டுறனாலையோ, இல்ல ஒரு சங்கிலி வச்சு கட்டுறனாலையோ, இல்ல டாக்குமெண்ட் எழுதி வைக்கிறனாலையோ உருவாக்க முடியாது, வராது. அது ஒரு வெளியே இருந்து வரக்கூடிய உறவு, உள்ளே இருந்து வரக்கூடிய உறவு, அப்படி 2 சிஸ்டமேட்டிக்கா தான் இருக்கு.
ஒண்ணு வந்து உள்ளே இருந்து வரக்கூடியது அப்படின்னா ரிலேட்டிவ்ஸ் இல்லையா, அதாவது நம்மளுடைய வழிமுறையில் நம்மளுடைய தாய் தகப்பனுடைய உறவுகள், அந்த மாதிரி வரக்கூடிய அந்த உறவுகள். இது இல்லாம இருக்கக்கூடிய உறவு வந்து வெளியே இருந்து வரக்கூடிய மனிதர்களோடு மனிதர்கள் பழகுவதன் மூலமாக வரக்கூடிய ஒரு உறவு. இந்த உறவுகள் எல்லாமே வந்து எதுவும் பின்னி பிணைந்து நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் கட்டி வைக்கலாம் முடியாது. அது உருவாகவும் உருவாகாது. அது என்ன மாதிரி உருவாகும் அப்படின்னா மனநிலை, உணர்வுகள், பார்வை, அந்த அந்த ஒரு ஃபீல் தான் வந்து உறவை வந்து உருவாக்குது. என்னதான் வந்து ஒரு தாய் தகப்பனா இருந்தாலும் சரி, குழந்தைகளா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, இல்ல வெளியே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் சரி, தூரமான ஒரு ரிலேஷனாக இருந்தாலும் சரி, நம்ம அந்த உறவுகளை பார்க்கும் பொழுது அதுல வந்து ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும். யாருக்கு யாரோடு அன்பு வரும், லவ் வரும், காதல் வரும், ஒரு நேசம் வரும், ஒரு புரிதல் வரும், ஒரு பிணைப்பு வரும் அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாது. உங்களோட சொந்த அண்ணன் தம்பியோட, அக்கா தங்கச்சியோட பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு இருக்காது. ஆனா உங்களுடைய சித்தப்பா பெரியப்பா பசங்களோட மிகப்பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க இருப்பீங்க. மறைவான நிறைய விஷயங்களும் சப்போர்ட்டும், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதும் நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதும், அது வந்து மொத்தமா அந்த ஃபேமிலியில ஒரே ஒரு நபர் தான் தொடர்புல இருப்பாரு. அவர் எல்லாமே வந்து அவங்களோட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்களுக்கு கொடுப்பாரு, வாங்குவாரு, செய்வாரு. அவங்களும் இவருனா பயங்கர உசுரா இருப்பாங்க. அப்ப இந்த ஃபேமிலிக்குள்ளார இவர் ஒரு வந்து இங்கேயும் நல்ல செயல்கள் இருந்தாலுமே ஒரு பெரிய பிணைப்பு வந்து இருக்காது. அப்ப இது வந்து அந்த நபர்களுடைய தவறா, இது வந்து உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய தவறா, அப்படி இது வந்து இப்படித்தானே இருக்கணும், இந்த மாதிரி தானே இருக்கணும் ஆக்சுவலா, ஆனா அது அந்த மாதிரி இருக்குதே அப்படின்னு நம்ம யாரையும் எதுவும் செய்யலாம் முடியாது. ஏன்னா இந்த உறவுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு மனநிலை, இது வந்து ஒரு ஃபீலிங்ஸ், இது ஒரு உணர்வு, இது வந்து ஒரு எல்லையை கடக்கக்கூடிய ஒரு உணர்வு. நம்ம அது புரியாமையே இது வந்து உறவு உறவுன்னு நம்ம வந்து அவங்கள வந்து பின்பற்றும், அவங்க வந்து நம்ம கூட இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அப்படியெல்லாம் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு 2 3 குழந்தைங்க இருந்தா எல்லா குழந்தைகிட்டையும் நீங்க ஒரே மாதிரி பாசத்தை வச்சிருவீங்களா? இல்ல தாய் தகப்பன் மேல எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி பாசத்தை கொடுத்துருவாங்களா? ஏன்னா இவ்வளவு டெப்தான உறவே வித்தியாசமா தான் இருக்கு. ஒரு குழந்தைக்கு வந்து அவங்களோட தகப்பனை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. ஒரு குழந்தைக்கு வந்து அவங்க தகப்பனை பார்த்தா குறை குற்றம் என்னெல்லாம் வந்து எடுத்து சொல்ல முடியுமோ அதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு மோசமான நிலையில இருக்கக்கூடியவர்களாக, இந்த டாக்ஸிக் உறவாக இருக்கும். யாரு? சொந்த Good morning, sir. குழந்தை. எஸ்மா, வெரி குட் மார்னிங். சொந்த உறவு, சொந்த குழந்தை, பெற்றெடுத்த குழந்தை. ஆனா அவங்களுக்குள்ள பெரிய சொத்து பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் வரல, ஒண்ணும் இருக்காது. அப்படி இருந்தாலும் இந்த மனநிலை இருக்கும். அதே டைம்ல வந்து அம்மாவை பிடிக்கும், அப்பாவை பிடிக்காது, அப்பாவை பிடிக்கும், அம்மாவை பிடிக்காது. இதுக்கு அதே மாதிரி வந்து இந்த உறவுகள்ல குழந்தைகளை பார்க்கறதும் அதே மாதிரிதான். ஆனா இது எல்லாமே நம்ம வந்து உள்ள போய் பார்த்தோம்னா தாய் தகப்பனுக்கு ஒரு சில இடங்கள்ல இந்த குழந்தைய பிடிக்கும் அவ்வளவா, அந்த குழந்தைய பிடிக்காது. அவங்க மேல கொஞ்சம் டென்ஷனா இருப்பாங்க. பர்டிகுலரா சில பெண்கள்கிட்ட அந்த ப்ராப்ளம் வந்து நிச்சயமா இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இது வந்து உள்ள இருந்து வரக்கூடிய ஒரு தொடர்பு, ஒரு ஃபீல். இந்த உறவுகள் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஃபீல். ஸோ அதுல வந்து நன்மைகள், இது வந்து ஒரு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களுக்காக உருவாக்குவது கிடையாது. அது ஒரு விதமான எவ்வளோ தவறு செஞ்சாலும் அந்த தாய் வந்து
அந்த ஒரு பர்டிகுலர் அந்த மகனை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அந்த அந்த பையன் வந்து நிறைய தவறுகளை அவங்க வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த தாய் வந்து அந்த மகனை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அதே டைம்ல நிறைய நன்மைகளை செஞ்சுட்டு ஒரு பையன் இருப்பான், ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணை இவங்க டார்ச்சர் பண்ணுவாங்க. இவங்க அவங்கள தப்பா பேசுவாங்க. உங்களுக்கு நிறைய அனுபவம் வந்திருக்கும். உங்க உங்க தகப்பனுக்காக, உங்க அம்மாக்காக, உங்க அப்பாக்காக, உங்க அக்காக்காக, தங்கச்சிக்காக, உங்க அண்ணனுக்காக நீங்க வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்திருப்பீங்க. ரொம்ப ஆத்மார்த்தமா உழைச்சிருப்பீங்க. உங்களோட பல விஷயங்களை அவங்களுக்காக அர்ப்பணம் பண்ணியிருப்பீங்க. ஆனா உங்களை வந்து ஒரு குழம்புலேருந்து எடுத்து வீசுற கருவாப்புல மாதிரி ஒரு கட்டத்துல உங்களை தூக்கி தூக்கி வீசியிருப்பாங்க. எந்த விதமான மதிப்பும் இல்லாமல் அதுல எக்ஸ்ட்ராக்டை மட்டும் உறிஞ்சிட்டு தூக்கி வீசிடுவாங்க. ஸோ இது என்னன்னா, பணத்தினாலேயோ நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஆத்மார்த்தமான உழைப்புனாலேயோ இது வந்து பாண்டிங் ஆகிறது இல்லை. ஸோ இதுக்கு வந்து தனியா நம்ம போய் ஒரு ஆக்டிங் எல்லாம் கொடுத்து ஒரு டிராமாவெல்லாம் பண்ணி இப்படியெல்லாம் நடந்துக்கணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வராது. ஏன்னா உறவுங்கிறது வந்து முழுக்க முழுக்க உணர்வுகளை சார்ந்ததாகத்தான் இருக்கு. அப்ப அது உள்ள இருந்து அவங்களுக்கா தோன்றது, அவங்களுக்கா உருவாகிறது, அவங்க அந்த பார்க்கக்கூடிய பார்வை, அதே மாதிரி அவர்கள் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை, அவங்களோட வந்து நம்ம வைத்திருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், அந்த மாதிரி அது ஒரு உள்ள இருந்து வரக்கூடிய அந்த உணர்வாக இருக்கிறனாலதான் நீங்க அவ்வளவு இது பண்ணியும் உங்க வாழ்க்கையவே அழிச்சுக்கிட்டும் உங்களை மதிக்காம போயிடுறாங்க. அந்த இடத்துல வந்து நீங்க நிராகரிக்கப்படுறீங்க. உங்க வாழ்க்கை வந்து தனிமைப்படுத்தப்படுது. உங்களுக்கான பல இழப்புகளை வந்து அவர்களுக்காக நீங்க செஞ்சு உங்களோட வாழ்க்கையவே முழுசாக இழக்கக்கூடியவர்களாக மாறும். அப்ப இது யாருக்கு நம்ம செய்யலாம், யாருக்கு செய்யக்கூடாது, உண்மையிலே இவங்களை பார்க்கலாமா? தாய் தகப்பனே தூக்கி வீசுற அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையெல்லாம் வருது. அப்படிங்கும்போது தாய் தகப்பனை பார்க்காம விட்டுறலாமா? இப்படியெல்லாம் பலவிதமான கேள்விகள் வந்து உறவுகளுக்கு இடையில இருக்கு. அப்ப நமக்கு என்ன புரியணும், என்ன தெரியணும் அப்படின்னா, நம்ம ரொம்ப கௌரவமா பிரம்மாண்டமா இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இல்லை. நம்ம அந்த உணர்வுகளுக்கு மதிக்கக்கூடியவர்களாக, அந்த உணர்வுகள் வந்து உங்களை புரியக்கூடிய இடத்தை வந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக. ஏன்னா உறவு அப்படின்னாலே வந்து அது வந்து ஒரு செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சன் இல்லையா? அது வந்து நீங்க கிடையாது, அது நீங்க கிடையாது. நீங்க உங்க மனசை ஜட்ஜ் பண்ணி ஒரு உறவை வந்து கொண்டு போலாம் நினைச்சா அது சாத்தியப்படாது, அதுக்கு சாத்தியமே இல்லை. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்மளுடைய மனசு, நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய செயல்கள் அது வந்து அவர்களை நம்மளை போல மாற்றும், நம்மளை மதிக்கக்கூடியவர்களாக மாற்றும், நல்ல உறவாக உருவாக்கும் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அது அந்த மாதிரி இல்லை. இது என்னவாக இருக்குதுன்னா, அவர்களுடைய மனதை ஆட்கொள்வதாக இருக்குது. இப்படி அந்த ஆட்கொள்ளக்கூடிய அந்த மனதை, அந்த மனதில் சிந்தனைகளை, அந்த மனதினுடைய போக்கை நம்ம வந்து உணர்ந்துட்டோம்னா, எந்த உறவு வந்து சிறந்தது, எந்த உறவு வந்து நமக்கு பாதிப்பை, பிரச்சனையை கொடுக்கக்கூடியது, எதை வந்து நம்ம வச்சுக்கலாம், எதை வச்சுக்க கூடாது, எந்த உறவை வந்து நம்ம அதிகமா போற்றலாம், போற்றக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெளிவா புரிய ஆரம்பிச்சிடும். வாழ்க்கை வந்து இதுதான். வாழ்க்கை வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சு, நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படின்னா என்னன்னா, வாழ்க்கை என்பது பிற மனிதர், வாழ்க்கைங்கிறது நீங்க கிடையாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம நமக்காக வாழ்றோம். என்னைக்காவது ஒரு நாளாவது நீங்க உங்களுக்காக வாழ்ந்தீங்களா அப்படின்னா பூஜ்ஜியம்தான். இதான் உண்மை. அப்போ நமக்கு புரியல நம்ம ஏன் வாழ்றோம். நீங்க உங்களுக்காக ஒரு ஒரு நாளும் வாழ்றீங்கன்னா இல்ல, மற்றவங்களுக்காக தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. மற்றவர்களை
நோக்கி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நம்மளோட வாழ்க்கை அப்படின்னா என்னன்னா மற்றவர்கள். இது நமக்கு புரியவே மாட்டேங்குது. திரும்ப திரும்ப நம்ம வந்து எனக்கு எனக்கு நினைச்சிட்டு இருக்கோம். எனக்கு எனக்குன்னா நான் எப்ப போனாலும் எங்க வந்தாலும் நான் என்னத்தை உருவாக்கணும்னோ அதை என்னால் கொண்டு போக முடியும் இல்லையா? அதை கொண்டு வரவும் முடியும். நம்ம கொண்டு வரவும் இல்லை, கொண்டு போக போறதும் இல்லை. அப்ப இந்த வாழ்க்கை யாரோடது? இந்த வாழ்க்கை யாரை சார்ந்தது? யாருக்காக இந்த வாழ்க்கை? முழுக்க முழுக்க மற்ற நபர்களை சார்ந்தது. உங்களுடைய உணர்வுக்காக உங்களோட வாழ்க்கை கிடையாது. அவர்களுடைய உணர்வுக்காக தான் உங்க வாழ்க்கையே. இதுவே நமக்கு புரியல இல்லையா? எஸ் ஆர் நோ? நீங்க அப்படிதான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்காக நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. யாரெல்லாம் உங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? விஜயலட்சுமி சிரிக்கிறாங்க. வாய்ஸ் தெரியுது சார். குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் வா. சார் இவ்வளவு நாளும் அப்படிதான் சார் நினைச்சிட்டு இருந்தோம், நமக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நீங்க பேசுனதை கேட்ட பிறகுதான் புரியுது. எஸ், நமக்காக வாழல அப்படின்னு. எஸ், கண்டிப்பா. ஒரு பாருங்க, ஒரு நல்ல அழகான காதல் ஒரு 18 வயசுல உருவாகும். இன்ஃபாக்சுவேஷன், இது லவ் இல்லை. அப்போ நமக்கு புரியல. இது வந்து ஒரு தூண்டுதல் உணர்வு. அதாவது அப்பவும் நமக்காக இல்லது, அடுத்த அந்த இனத்தை, அதாவது வந்து முத நீங்க வந்து அந்த ஒரு பாலினமாக அதை வந்து உங்க உடம்புல அந்த ஹார்மோன் செக்ரேஷன் ஆகும்போது இது வந்து என்னுடைய இனம், என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை, நம்ம பிறப்போட அர்த்தம் இனப்பெருக்கம். நீங்க வந்து ஒரு மிருகம், இந்த மிருகம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இனப்பெருக்கத்தை செஞ்சுட்டு போயிடணும். இது வந்து எழுதப்பட்ட விதி. இந்த விதி நிகழ்வுல ஒரு நிகழ்வு நடக்குது. அப்ப அந்த நடக்கும்போது நமக்கு பார்க்கும் போதெல்லாம் பயங்கரமா லவ், எந்த யாரை பார்த்தாலும் லவ், பயங்கரமான ஒரு அன்பு. அந்த இடத்துல வந்து ஒரு அந்த அந்த ஏஜ்ல இருக்கிற பசங்க ஒரு வீட்டுக்குள்ள வந்து பழகுனா அவங்க பெறாத குழந்தைகளாக பழகுவாங்க. பெறாத ஒரு நம்ம நம்ம பெற்றெடுக்காமையே அந்த குழந்தைகள் நம்மளோட குழந்தைகளா இருப்பாங்க. அதே டைம்ல வந்து அந்த உறவுகள் வந்து அந்த மாதிரி அக்கா தங்கை எல்லா உறவுகளையும் எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவாங்க. இது என்னன்னா இந்த இன்ஃபாக்சுவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு உணர்வு இருக்கிறனால தான் எல்லா உறவும் வந்து ஒரு அன்பான உறவாகவே தெரியுது. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா இது இந்த ஹார்மோன் செக்ரேஷன் ஆகும்போது வரக்கூடிய ஒரு ஃபீல், இது லவ் கிடையாது, இது காதலோ இல்ல அன்போ எல்லாம் கிடையாது. இதே நமக்கு புரியாது. அப்ப என்னன்னா நம்ம நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தோம்னா நம்ம லைஃப்ல வந்து அந்த பர்டிகுலர் டைம்ல நிறைய பேர் நம்மளை கிராஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய உறவுகள் வந்து புதுசு புதுசா கிடைச்சிருக்கும், அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் காணாம போயிருக்கும். ஏன்னா அது உண்மை இல்லை, அது லவ்வே இல்லை, அது உறவே இல்லை, அது ஒரு மாயை. ஆனா அந்த மாயை தான் நமக்குள்ள கண்டதும் காதல் இல்லையா? கண்டதும் உறவு, புரியாத ஒரு நேசம், இதெல்லாம் அங்க உருவாகும். ஏன் 30 வயசுக்கு மேல வரமாட்டேங்குது? ஏன்னா இது காணாம போயிடும், இந்த உணர்வு வந்து இல்லாம போயிடும். இது வந்து உங்க ஹார்மோனோட சேர்ந்து வந்தது. ஹார்மோன் செக்ரேஷன் ஆகும்போது அந்த செக்ரேஷனோட லெவல் அதிகமாகும் போது உங்க உடல்ல ஏற்பட்ட சில கெமிக்கல் ப்ராசஸ் அது அன்பை மட்டும்தான் அதிகமா வெளியே விடும். அப்ப அந்த போலியான அன்பு ஒரு விதமான தொடர்பை வந்து ஏற்படுத்துது. அந்த அன்பு வந்து நிறைய நபர்களுக்கு அப்படியே கொடுக்கப்படுது, ஸ்ப்ரெட் ஆகுது. அதனாலதான் அவங்க வந்து பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருப்பாங்க. அந்த ஒரு 17 15 வயசுல இருந்து ஒரு 24 27 வயசு வரைக்கும்
ஒரு வித்தியாசமான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்துல தான் அந்த நல்ல உறவும் ஜாயிண்ட் ஆகும். அதாவது கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம். பாத்தீங்களா, உங்களோட அந்த இனப்பெருக்கம் நடப்பதற்கான நீங்க ஒரு மிருகமாக உருவாகி அந்த மிருகத்தோட அந்த டியூட்டி, இந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய டியூட்டி, அதை செய்யறதுக்கான ஒரு இடம். அவ்வளவுதான். இந்த பசங்களுக்கும் பொண்ணுக்கும் புரியவே புரியாது. ஏன் அவங்க சேர்ந்தாங்க, ஏன் லவ் பண்ணாங்க, ஏன் பிரிஞ்சாங்கன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அங்க என்ன நடந்ததுன்னு அவங்கனால உணரவே முடியாது. அதனாலதான் எல்லா காதலும் ஜெயிக்கிறது இல்லை, எல்லா காதலும் வெற்றியாக முடிவது கிடையாது. இங்க ஒரு 10 காதல் முடிஞ்சிருக்கும், அங்க ஒரு 20 காதல் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்றது. இது அந்த உறவே இந்த மாதிரி ஒரு உறவு. நம்ம அதை தப்பா சொல்ல போல, அது தப்புன்னு சொல்ல. இது அங்க ஏற்பட்ட உணர்வுகள் மூலமாக வந்தது. அதனாலதான் அதை அழகா இங்கிலீஷ்கார தெளிவா சொல்லிட்டான். இது லவ் இல்ல, இது காதல் இல்ல, இது உறவு இல்ல, இது அது இன்ஃபாக்சுவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு அதை தெளிவுபடுத்திட்டாங்க. நமக்கு அது புரியறது இல்லை. நம்ம குழந்தைகளுக்கு நம்ம எடுத்து சொல்லலாம், இந்த உன் உறவை நீ சரியான முறையில கணிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி உறவுகள் நமக்கு உள்ள இருந்தும் வெளியிருந்தும் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா? நம்மளுடைய அதாவது நம்மளுடைய டிஎன்ஏ மூலமாக, நம்மளுடைய அந்த ஜெனட்டிக்கா நம்மளுடைய தாய் தகப்பன் மூலமாக ஒரு உறவு உருவாகிக்கிட்டே இருக்கும். அந்த உறவு சில நிலைகளை வச்சு, ஏன்னா மனுஷனுக்கு மட்டும்தான் உறவு இருக்குது. மிருகங்களுக்கோ தாவரங்களுக்கோ எதுக்கும் உறவு கிடையாது. இந்த உறவுங்கிறது மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு பொருள். அதனாலதான் நீங்க ரொம்ப ஸ்பெசிபிக்கான ஒரு நபர். உறவுங்கிறது வேற இனத்துக்கு இல்ல, மற்ற மிருகங்களுக்கு இல்ல, மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த உறவுக்கு மதிப்பு கொடுக்கணும், அந்தந்த இடங்களை கொடுக்கணும், அந்தந்த உணர்வுகளை கொடுக்கணும்னு உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுக்காக மிருகங்களுக்கு காதல் இல்லையா, அன்பு இல்லையா, நேசம் இல்லையா, பழகுவது இல்லையானா அதெல்லாம் இருக்குது. அது அப்படிதான், இந்த மனிதனை மாதிரி அதுவும் இருக்குது. ஆனா அதுக்குள்ள உறவு இல்லை. ஒரு காளை அந்த காளையோட அந்த அந்த இடத்த அடைஞ்சிருச்சுன்னா தன்னோட தாயின்னு பார்க்காதது, தன்னுடைய தங்கை அப்படின்னு பார்க்காதது. அதுக்கு இல்ல. அது அங்க அங்க உறவு அந்த பிரபஞ்ச சக்தி கொடுக்கல. அது அடுத்த இனப்பெருக்கத்துக்கான வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். ஆனா மனிதர்கள் அப்படி கிடையாது. மனிதர்கள் அதுல இருந்து முழுக்க முழுக்க மாற்றப்பட்டு உறவுகளுக்கு பயங்கரமான ஒரு பிளேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உறவை இப்படித்தான் பார்க்கணும், இந்த உறவை இப்படிதான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த உறவுகள் நமக்கு வெளியிருந்தும் வருது, உள்ள இருந்தும் வருது. உள்ள இருந்து வர்றது நம்மளோட ஃபேமிலி ரிலேட்டடா வருது, வெளியிருந்து வர்றது நம்மளுடைய ஜாபு, ஷாப்ஸ், அல்ல காலேஜ், ஸ்கூலு, அந்த நெய்பர்ஸ், இது மூலமாகவும் நமக்கு உறவுகள் வருது. இதுல நமக்கு புரிய வேண்டியது என்ன அப்படின்னா, ரொம்ப லாங் டைம் ரிலேஷன்ஷிப் எல்லாம் நிறைய உங்களுக்கு சேரும். ஜஸ்ட் ஒன் மூமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு மீட்டிங், இப்படி ஒரு கண் அப்படி பார்த்ததுல ஒரு உறவு உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். பழக்கத்தினால ஒரு சில உறவுகள் ஏற்பட்டிருக்கும் இல்லையா? உங்களை பார்த்தனே ஒரு கண்டதும் காதல், அல்லது ஒரு பூர்வ ஜென்ம தொடர்பு. அந்த நபரை சந்திக்கும் போது உள்ள இருந்து என்னமோ ஒண்ணு டகடகடா அப்படின்னு ஒரு பட்டாம்பூச்சி பறந்து ஒரு டெம்டேஷன்லாம் உருவாகும். இது இன்ஃபாக்சுவேஷன் கிடையாது, இது புரிதலாக வரக்கூடிய உறவு. இந்த உறவு அந்த வயசை தாண்டி சில டைம் அந்த இடத்துல இருந்தே இது உருவாக ஆரம்பிக்கும். இது ரியலான ஒரு உறவு. இங்கேயும் ப்ராப்ளம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த உறவுகள் எல்லாமே உணர்வுகளை சார்ந்ததாக இருக்கு. ஃபீலிங்ஸ், அதுதான் உறவு. அப்ப அந்த உறவு எப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போது, வெளியிருந்து வரக்கூடியது இல்ல உள்ள இருந்து வரக்கூடியது. ஏன்னா ஒரு குடும்பம்னு எடுத்துட்டோம்னா கூட
ஒரு ஒரு அத்தைக்கு ஒரு பையனைத்தான் பிடிக்கும், அந்த அத்தைக்கு இந்த பையனை பிடிக்காது. இப்படி அந்த மாமாக்கு இந்த பையனை பிடிக்காது, இந்த மாமாக்கு அந்த பொண்ணைத்தான் பிடிக்கும். இவர் அவரு பொண்ணை பார்க்கறதை விட அவங்க தங்கச்சி பொண்ணை தான் ரொம்பவுமே கேர் எடுத்து பார்ப்பாரு. சம்பந்தம் இல்லாம இருக்கும் எல்லாமே. இவங்க குழந்தைய விட்டுட்டு வேற குழந்தைய போய் பார்த்துட்டு இருப்பாரு. இது என்னன்னா, இந்த உறவுகளுக்குள்ளார அந்த பூர்வ ஜென்ம தொடர்பு, இல்லைன்னா அதுக்குள்ள ஏற்படக்கூடிய மனதில் உள்ள வரக்கூடிய அந்த ஒரு ஃபீல், அது அவங்கள அடாப்ட் பண்ணிக்குது. அதே மாதிரி பிஹேவியர், பழக்க வழக்கம், அந்த குழந்தையோட அந்த பழக்க வழக்கம், அந்த நடைமுறை இவருக்கு பிடிச்சி போயிடும். தன்னோட சொந்த மகனை திரிட்டு போறாரு, பக்கத்திலே சேர்த்திக்க மாட்டார். இது ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இது எல்லாமே அந்த உணர்வுகள் அவங்களுக்கும் இவங்களுக்கும் அந்த வேவ் லென்த் மேட்ச் ஆகுதுன்னு சொல்ல, ஃப்ரீக்வன்சி மேட்சிங். உணர்வுகள் தான் உறவுகளாக மாறுகிறது, உறவுகள் உறவாக மாறல. உறவுகள் உறவாக மாறுவது கிடையாது. உறவுகள் உணர்வுகள் மூலமாக ரெண்டும் ஜாயிண்ட் ஆகுது. அப்படி உள்ள இருந்தும் நிறைய உறவுகள் வருது, வெளியே இருந்தும் உறவுகள் வருது. இந்த மாதிரி உறவுகள் வரும் பொழுது நம்ம கொஞ்சம் சுதாரிப்பா இருக்கும். நம்ம சரியான இடத்துல சரியான நபர்களோட தான் அந்த உறவை ஏற்படுத்துறோமா, அந்த ஃபீலை நம்ம இப்ப எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதா, அந்த உறவு நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அது தெரியலன்னா நம்ம சைக்கோவா மாறுற அளவுக்கு மோசமான நிலைமைக்கு போயிடுவோம். ஏன்னா அந்த உறவு இல்லைன்னா இவருக்கு பைத்தியம் பிடிச்சிடும். அந்த நபரோட பேசலைன்னா இவரு ஒரு மாதிரி என்னென்னமோ ஆயிடுவாங்க. அப்ப கண்டிப்பா ஃபோன் பண்ணி பேசியே ஆகணும், பார்த்தே ஆகணும், பழகியே ஆகணும். ஆனா அந்த உறவு உங்களோட குடும்பத்தோட, உங்களோட பிரசன்ட் ஃபேமிலியோட ஒத்து போகாத ஒரு உறவு, சம்பந்தம் இல்லாத ஒரு உறவு, அது யாருன்னே தெரியாத ஒரு உறவு. அந்த மாதிரி ஒரு உறவு உங்களோட ஒரு ஜாயிண்ட் ஆகும். அவங்கள்ட்ட அதை பேசினாதான் உங்க மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். இது நம்ம ஒரே அடியா ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி பல லட்சம் நல்ல உறவுகள் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு நண்பர் ஜாயிண்ட் ஆயிடுவார், அவர் தான் உயிர் நண்பர். ஸோ அந்த நண்பர் எல்லாமே உங்களோட இன்சைட் ஆஃப் தி ஹவுஸ்ன்னு சொல்லலாம். உங்களோட கிச்சன்லேருந்து பெட்ரூம் வரைக்கும் எல்லாமே அவருக்கு தெரியும். எல்லாமே நீங்க அவர்கிட்ட சொல்லிடுவீங்க. உங்க வீட்டில் என்ன ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தா கூட அதை நேரடியா அவங்களோட பகிர்ந்துக்குவீங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் கேட்டு அப்ளை பண்ணுவீங்க. இந்த மாதிரி நல்ல உறவுகள் இருக்கத்தான் செய்யுது. நம்ம உடனே தப்பா போய் வெளியே இருந்து வர்றது, இந்த லவ் இருக்கிறது, உணர்வு இருக்கிறது, உணர்வுகள் தான் உறவுகள் அப்படின்னு சொன்னி டைரக்டா அதுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதை கடந்து இன்னைக்கு மனிதர்கள் ஒரு தன்னோட பிறக்காத குழந்தை, தன்னோட பிறக்காத அண்ணன் தம்பிகள், அந்த மாதிரி எத்தனையோ உறவுகள் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா அவர் இந்த வீட்டுக்கும் அந்த ஒரு மதத்துக்கும் ஜாதிக்கும் எதுக்குமே சம்பந்தம் இருக்காது. ஆனா இந்த வீட்டுல ஒரு பையனா இருப்பார். இவங்களை வச்சுதான் அவங்க வீடே மூவே ஆகும். அவங்க வீட்டுல ஒரு முடிவு எடுக்கணும்னா அவன் வந்துடட்டும் அப்படிம்பாங்க. ஏன்னா தான் பெற்ற பையன் அங்க இருப்பாங்க, டிசிஷன் எடுக்கணும், வீட்டுக்குள்ள ஒரு நல்ல காரியம் நடக்கணும். ஆனா இவங்க முடிவு எடுக்க மாட்டாங்க, வேண்டாம் வரட்டும் அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்க. அந்த உறவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த உறவு அவ்வளவு அந்த அந்த ஃபேமிலியை பொறுத்தவரையில். ஆனா இவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும், அந்த ஃபேமிலியில அவ்வளோ பெருசா அவரை கூப்பிட்டு நடுவில் நிறுத்த மாட்டாங்க, அவரை மதிக்க மாட்டாங்க, அவருக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனா இவர் இங்க ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பார். அந்த அந்த ரியலான குடும்பத்துல இவர் ரியலா இல்லை, ரீல் ஆயிட்டார்.
இங்க வந்து ரியல் ஆயிட்டாரு, ஆனா இந்த குடும்பம் ரீல். பாத்தீங்களா உறவுகள் எப்படி இருக்குதுன்னு? உறவுகள் வந்து இந்த மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்ப நாம என்ன சொல்லுவோம், இதெல்லாம் வந்து ஒரு 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 ஜென்மத்துல இவங்கெல்லாம் வந்து வேற மாதிரி ஏதோ ஒரு உறவு இருந்திருக்கும், அது வந்து அப்படி இருந்திருக்கும், அதனால வந்திருக்கும் அப்படின்னு. உண்மையில என்னன்னா, நம்ம ரியலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம ஒரு கணவன் மனைவி, அப்பா அம்மா, குழந்தைகள், பிரதர் சிஸ்டர்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே வந்து ரியல் என்ன இருக்கோ அதை ரியலா கொண்டு போறது தான் நல்லது. நமக்கு அது தெரியணும். இந்த ரியலையும் ஒன்னா சேர்த்து கொண்டு போறது வந்து அவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கள் கிடையாது. இந்த புரிதல் வந்து என்ன ஆகும்னா, இவர்களால் சில பிரச்சனைகள் வரும். சிலனா அந்த உறவு வந்து முழுமையா கட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த மாதிரி இடமெல்லாம் வரும்போது புரியாத மிகப்பெரிய மன அழுத்தம் வந்து வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாழ்க்கையை வெறுத்து போறக்கு பயங்கரமான ஒரு சூழல் அமையறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன் வாழ்றோம்னு தெரியாம வாழக்கூடிய இடமெல்லாம் வருவதற்கு காரணமா இருக்கு. அப்ப நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரியான ஒரு உறவு, ரீலான ஒரு உறவு, டாக்ஸினான ஒரு உறவு வந்து ஒருவருக்கு உள்ளார வர்றதா காரணம். அப்ப நம்ம வந்து இதை வந்து ஏற்றுக்கொள்ளலாமான்னா ஒரு 50% உங்க ஃபேமிலிக்குள்ளார ஏத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை முழுசா அவாய்ட் பண்றது தான் நல்லது. அதுதான் வந்து அவங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. உங்களோட அந்த ஸ்பேஸை இப்பெல்லாம் வந்து ரொம்ப சுதாரிப்பாயிட்டாங்க. யாருக்கு வந்து யாரும் வந்து அதிகமான இந்த மாதிரி வெளி நபர்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்க கூடாதுங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க வந்து ரொம்ப புரிதலோட வாழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல வந்து இது புரியாம நிறைய குடும்பங்கள் வந்து பாதிப்புக்கு போய் நிறைய பிரச்சனைகள் உருவாகி அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பதுன்னு தெரியாம, ஏன்னா அந்த தேர்ட் பர்சனோட என்ட்ரி வந்து அவ்வளோ பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இப்போ வந்து இன்னொன்று என்னன்னா, அன்னைக்கு வந்து நிறைய கூட்டு குடும்பமாக நிறைய குழந்தைகள் பெற்ற இடமாக இருந்துச்சு. அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குழந்தைய அப்படி தத்து விட்ட மாதிரி தத்து விட்டுருவாங்க. ஏன்னா இங்கேதான் 7 டன் இருக்குல்ல, அதுல 1 2 வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்களே வந்து ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணி எல்லாம் பண்ணி அந்த குழந்தைய வந்து வளர்த்திட்டு இருப்பாங்க. இந்த பெற்றெடுத்த இந்த குடும்பத்துக்கும் அந்த நபருக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. அந்த குடும்பமும் அவங்களும் அந்த நபருமா அப்படியே ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை வந்து வாழ்வாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அப்படி இல்லை, 1 or 2 தான். ஸோ அதனால அப்படியெல்லாம் விட முடியாது, அப்படியெல்லாம் வந்து ஒரு சூழல் இருக்காது. ஸோ அந்த சூழல்லாம் இல்லாதனால இன்னைக்கு வந்து அந்த ஒரு உறவு வந்து ரொம்பவுமே கம்மியாயிருக்கு. ஆனாலும் நமக்குள்ள வந்து இந்த உறவுகள் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும், போய்கிட்டே தான் இருக்கும். நிறைய வந்து இந்த ரயில் சிநேகம் மாதிரி அதுல அப்படியே ஏறுவாங்க. காலையில எல்லாரும் உட்காந்து ரொம்ப டீப்பா எல்லாமே பேசிட்டு இருப்பாங்க. அப்புறமா ஒண்ணுமே இல்லாம இறங்கி போயிடுவாங்க. போனவர் சில டைம் திரும்பி வரவே மாட்டார். அதே மாதிரி நிறைய ஸ்டேஷன்ஸ், இப்போ திடீர்னு ஒரு 3 நாள் நம்ம டிராவல் பண்றோம், ஒரு 3 மணி நேரம் டிராவல் பண்றோம், 8 மணி நேரம் டிராவல் பண்றோம், 9 மணி நேரம் டிராவல் பண்றோம்னா நேரம் ஒரு முகத்தோட முகமா உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். அப்ப என்ன பண்ணுவோம், அந்த ட்ரெயின்குள்ள உட்காந்து அப்படியே பேச ஆரம்பிப்போம். அவரோட பல கதைகளும் இவர் சொல்லுவார், இவரோட பல கதைகளும் அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப டீப்பா மாறிடுவாங்க. டீ வாங்கி கொடுப்பாங்க, காஃபி வாங்குவாங்க, ஒண்ணா சாப்பிடுவாங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு ஃபோன் நம்பர் கூட வாங்காம எந்த விதமான காண்டாக்டும் இல்லாம அப்படியே இறங்கி அப்படியே போயிடுவாங்க. இதே மாதிரி தான் பல மனிதர்கள் நமக்குள்ளார வந்து வந்து போயிட்டு இருப்பாங்க. இந்த உறவு வந்து ஒரு தடவை ஒரு நபர் உள்ள வராங்க அப்படின்னா அதை வந்து ரியலைஸ் பண்ண தெரியணும். எது வந்து உண்மையிலேயே நமக்கு வந்து நல்ல உறவு, எது டாக்ஸிக் உறவு அப்படிங்கிறது நமக்கு ரியலைஸ் பண்ண தெரியணும். ஏன்னா அந்த நம்ம ரியலா இருக்கிறோமா ரீலா இருக்கிறோமாங்கிறது வந்து நம்ம உணரலைன்னா நம்ம வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும். நிம்மதி இருக்காது. ஒரு கட்டத்துல வந்து உங்களுக்குள்ளார இருக்கிற நிம்மதி வந்து முழுசா போயிடும். ஏன்னா உங்களை சுத்தி எல்லாமே பிரச்சனையா மாறிடும். ஒரு கட்டத்துல நீங்க சைக்கோவா மாறிடுவீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த உறவை எப்படி கையாளுவது அப்படிங்கிறது நமக்கு தெரியாதனாலதான். ஏன்னா இது வந்து உங்களுக்குள்ள இருந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது. உங்களுக்காக நீங்க வாழ்றது கிடையாது. நீங்க மற்ற நபருக்காக, மற்ற நிகழ்வுக்காக, மற்ற சூழலுக்காக
அதுக்காகவே வந்து தான் நம்ம இதை வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் உறவாக மாறுகிறது. ஏன்னா சூழ்நிலையினால உறவாக மாறும். ஏன்னா ஒரு ஒரு நல்ல கல்யாணம் பண்றீங்கன்னா அழகான ஒரு குடும்பம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஒரு சில இடத்துல நான் வந்து சொல்லும்போது சொல்லியிருப்பேன், நீங்க போய் ஒரு உங்களுக்கு அவங்க வந்து ஒரு மாமா இல்லைன்னா வந்து அத்தை இல்லையா, அந்த மாதிரி ஒரு உறவு, அம்மா அப்பா, அதே மாதிரி அவங்களோட அண்ணன் தம்பி, அந்த ஒரு உறவு, அது நாத்தனான்னு சொல்லலாம், இல்லை கொழுந்தேன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் நம்ம வந்து அவங்கள சொல்லிக்கலாம். ஆனா இதை வந்து நான் 1 கோடி ரூபாய் தர்றேன் போய் விலைக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னா உங்களால முடியாது இல்லையா. உங்களால ஒரு உறவை வந்து உருவாக்க முடியாது. நம்மளால ஒரு உறவை உருவாக்க முடியாது. அதை நம்ம வந்து நமக்கு தகுந்த மாதிரி அமைச்சுக்கவும் முடியாது. ஆனா ஒரு திருமணம் அப்படிங்கிற ஒரு உறவு மூலமா இந்த மாதிரி ஒரு பெரிய உறவே வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதாவது ஒரு ஊரே வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களால ஒரு நபரை கூட உங்களுடைய உறவாக மாற்ற முடியாது. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அது உண்மையா இருக்காது. அப்படி இருக்கும்போது ஒரு ஊரே உங்களுக்காக கிடைக்கும். பாத்தீங்களா, ஒரு வித்தியாசமா இருக்குது. இந்த உறவுகள் எல்லாமே வந்து பிறரை சார்ந்துதான் இருக்குதுங்கிறதுக்கு இது வந்து அழகான ஒரு உதாரணம். ஏன்னா யாருன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது, எங்கன்னு தெரியாது, எங்க பிறந்தாங்கன்னு தெரியாது, எங்க வளர்ந்தாங்கன்னு தெரியாது, என்ன மாதிரி வாழ்ந்தாங்கன்னு தெரியாது, அவங்களுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு தெரியாது, அவங்களோட கேரக்டர் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனா நீங்க வந்து அவங்களுக்கு மாமாவாயிட்டீங்க, நீங்க அவங்களுக்கு வந்து ஒரு அழகான சித்தப்பாவாயிட்டீங்க, நீங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரியப்பாவாயிட்டீங்க, எப்படியோ ஒரு உறவாக மாறிட்டீங்க. உங்களுடைய அவங்க ஒரு மச்சாண்டார் மச்சின அந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு இல்லையா. அதுல இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி இப்படி எல்லாம் உருவாயிருச்சு. அந்த உறவுகள்ல அந்த புது உறவுல உங்களுக்கு ஒரு டீப் ரிலேஷன்ஷிப் கிடைச்சிருச்சு. அப்படி உறவுகள் வந்து எல்லையை கடந்து அப்படி போய்கிட்டே இருக்குது. ஆனா நம்ம இங்க வந்து ஒரு கோட்பாட்டுக்குள்ளார ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி அது மூலமா வந்து வந்த சரியான உறவுகள் காணாமே போயிருச்சு. நீங்க 2 பேரும் சந்திக்கிறது வருஷத்துல 6 மாசத்துல ஒரு தடவை பார்த்து ஹாய் தான் சொல்லுவீங்க. அது யாருன்னு கேட்டா உங்களோட சொந்த தம்பி, இல்லைன்னா உங்க அப்பா, உங்க அம்மா, யாரோ இருப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கிறது ஹாய் சொல்றவங்களுக்கும் இந்த உறவு வந்து டெய்லி கம்யூனிகேஷன்ல இருக்கும். ஸோ இந்த உறவுகள் வந்து இப்படி பல விதத்துல வந்து பல விதமா எங்கிருந்து எப்படி வருது, எங்கிருந்து எப்படி போகுது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா இது எல்லாமே எதை சார்ந்து எது மூலமா ஒரு கம்யூனிகேட் ஆகுதுன்னு பார்த்தா எல்லாமே ஒரு உணர்வு, ஒரு ஃபீல் இல்லையா. உங்களை பார்த்தா என்னமோ அவருக்கு ஒரு பெஸ்டா ஃபீல் ஆகும். அந்த பெஸ்டா ஃபீல் ஆகிறது வந்து நீங்க அவங்களோட இருக்கிறத வந்து அதிகப்படுத்தக்கூடியவர்களாக மாறுறீங்க, அதை மெயின்டைன் பண்ணக்கூடியவர்களாக மாறுறீங்க. அப்ப என்ன தெரியணும், நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, இதுல சில உறவுகளை வந்து நம்ம வந்து எவ்வளோ டீப் ஆனாலும் எவ்வளோ நன்மையை கொடுத்தாலும் மெயின்டைன் பண்ணக்கூடாது. ஏன்னா அதனால அது வந்து ரீல் டூப்ளிகேட் அது. ஆனா ஒரு ரியல் லைஃப் இருக்குது, அது கொஞ்சம் கரடு முரடானது. நீங்க சகிச்சே தீரணும், சமாளிச்சே தீரணும், நீங்க அதுக்காகத்தான் வாழ்ந்தாகணும். அந்த மாதிரி ஒரு உறவு உங்களுக்கு, அதாவது நீங்க இல்லது உங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய சில கட்டுப்பாடான உறவுகள், அதாவது உங்களோட மனைவி, உங்களோட குழந்தைகள், உங்களுடைய தாய் தகப்பன், இந்த மாதிரி ஒரு ஒரு பாண்டிங்கோட இருக்கக்கூடிய, உங்களை வந்து வெளிப்படுத்தக்கூடிய, உங்களை இனம் காணக்கூடிய ஒரு உறவு. நீங்க யாருன்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்வீங்க? இந்த குடும்பத்தை சார்ந்த இந்த நபருடைய மகன் இல்லையா, இப்படிதான் நம்ம சொல்லுவோம். அந்த ஒரு ஒரு உண்மையான ரியலான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்க வந்து எப்படி வாழ்வீங்க அப்படின்னா, ரொம்ப வாழ்க்கையை சகிச்சுட்டு, ரொம்பவுமே மகிழ்ச்சியே இல்லாம ரொம்ப வந்து உழைச்சிட்டு, அதுக்காக நிறைய விஷயத்த விட்டு கொடுத்துட்டு அப்படித்தான் வாழ்ந்தாகணும். ஆனா இந்த வெளியிருந்து வரக்கூடிய இந்த உறவு இருக்குல்ல,
அது உங்களுக்கு எப்பவுமே சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்பவுமே வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய சோகங்கள் அவங்களுடைய சோகங்களாக இருக்கும். உங்களுடைய துக்கங்கள் அவங்களுடைய துக்கங்களாக இருக்கும். உங்களுடைய கவலைகள் அவர்களோட கவலையாக காண்பிப்பார்கள். அங்கதான் விஷயமே தலையிலாவாகுது. புரியுதுங்களா? அது உண்மையில அவங்க அப்படி ஒரு பாசம் உங்களுக்கு மேல வைக்கதான் செய்வாங்க. அப்படிதான் இருக்கும் அது. ஆனா அது வந்து ஒரு ரயில் சிநேகம் மாதிரி. அது ரியல் கிடையாது. அது வந்து டாக்ஸிக், நச்சு அது. புரியுதுங்களா? அந்த நச்சு வந்து உண்மையிலே அந்த உறவு நச்சு உறவா, உண்மையிலே அது நல்ல உறவாங்கிறது வந்து நம்ம வந்து இந்த பழக்கங்களையோ சந்தோஷத்தையோ மகிழ்ச்சியையோ இந்த வெறுப்பையோ கோபத்தையோ நமக்கு அவங்க மேல இருக்கிற கடுப்பையோ சேர்த்தெல்லாம் முடிவு பண்ண முடியாது. அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த ரியல் உறவு வந்து ரொம்ப தொல்லை. நீங்க சம்பாரிச்சே ஆகணும், காசு கொடுத்தே ஆகணும், பார்த்தே ஆகணும். நீங்க எவ்வளவு சம்பாரிச்சாலும் பத்தாது. அதுக்கு மேல நீங்க ஒரு கெட்டவரா இருப்பீங்க. நீங்க எவ்வளவு கொண்டு போய் கொடுத்தாலும் அவங்க தப்பாதான் பேசுவாங்க. நீங்க எவ்வளவு சமைச்சு கொடுத்தாலும் உப்பு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க அடிப்பாங்க, ப்ராப்ளம் வரும், எல்லாமே இருக்கும். அதுதான் ரியல் வேர்ல்டு, ரியல் ஃபேமிலி. அது அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த வெளியே அந்த டாக்ஸிக் உறவு இருக்குல்ல, அது இந்த சொர்க்கத்தை மட்டும் காமிச்சுக்கிட்டே இருக்கும். அதை உணர்ந்துட்டே இருப்பீங்க. ஆனா அது வந்து ரீல். அது நமக்கு புரியாது. அந்த புரியாம இந்த உறவையும் அந்த உறவையும் ஒண்ணா சேர்த்திடுறீங்க. அப்ப அது மாதிரி இது இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அது என்ன பிரச்சனையா மாறுதுன்னா, உறவுகள்ல பெரிய பிரச்சனையாக மாறுகிறது. பெரிய பிரிவுகளை ஏற்படுத்துகிறது. ஏன்னா நீங்க வந்து இதை விட்டுட்டீங்க, அந்த ரீல்குள்ளார போயிட்டீங்க. ஏன்னா அது மகிழ்ச்சியை மட்டும்தான் தரும். நீங்க நல்லா இருக்கிறதுக்கு, நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கான விஷயத்த மட்டும்தான் அது காண்பிக்கும். ஆனா அதுக்கும் வந்து அந்த பக்கம் ஒரு உறவு இருக்கும். அது வந்து இப்படித்தான் இருக்கும், ப்ராப்ளத்தோட தான் இருக்கும். நீங்க வந்து அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு விஷயத்த காண்பிப்பீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளார அந்த ரீல் உறவு தான் இருக்கு, ரியல் உறவு இல்லை. இந்த மாதிரி ஒரு ஒரு உறவுலையும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிரச்சனைகளை வந்து அது நம்ம என்ன மாதிரியான பழக்கத்தை நமக்குள்ள, ஏன்னா நம்ம மனிதர்கள் அப்படின்னாலே வந்து உறவுகள் அப்படின்னாலே அது வந்து உணர்வுகள் ஆயிடுச்சு இல்லையா? உணர்வு பூர்வமான ஒரு விஷயமா அது. உணர்வுகளுக்கு எல்லையே இல்லை, உணர்ச்சிகளுக்கு எல்லையே இல்லை. அது இப்படி ஓடிட்டே இருக்கும். ஸோ அதை நம்மளால கட்டுப்படுத்த முடியாத ஒண்ணு. அப்போ இந்த உணர்வுகளும் உணர்ச்சிகளும் நமக்குள்ள வந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரிதான் அந்த உறவுகளும் நம்மளோட வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த ஒரு ஒரு இடத்துல நமக்கு வரும் பொழுதும் நம்ம ரியலைஸ் பண்ணி பார்க்கணும், இது நமக்கு டாக்ஸிக்கா, ஒரிஜினலா, ரீலா, ரியலா, இது வேணுமா, இது வேண்டாமா அப்படின்னு அதை கட் பண்ண தெரியும். இது வந்து உங்களுக்கு தெரியலன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் பிரச்சனை தான். அது உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அது யாராக இருந்தாலும் என்ன மாதிரி, ஏன்னா உங்களோட குழந்தைக்கே நீங்க ஓவரா அன்பு கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை தான் இல்லையா? அப்ப அங்க எங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க ப்ராமிஸ், இதுல பெரிய ப்ராப்ளம் அதுதான். ப்ராமிஸ் பண்ணிடுவீங்க. இந்த ப்ராமிஸ் வந்து லைஃப்ல பண்ணவே கூடாது. ஒரு நபருக்கு நம்ம வாழ்க்கையில சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை, எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்த ஒரு வார்த்தை, நான் இருக்கிறேன் எல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லக்கூடாது. எப்படி? அந்த ட்ரஸ்ட் வேர்டு, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தைய, அந்த ட்ரஸ்ட நம்ம யாருக்குமே கொடுக்க கூடாது. யாருக்குமே நம்ம கொடுக்க கூடாது. எப்ப நீங்க அதை கொடுத்துட்டீங்களோ நீங்க அவங்க மாட்டிட்டீங்கன்னு அர்த்தம். அதனால நீங்க எங்கேயும் இருக்கவே முடியாது. உங்களால வந்து அது நல்ல உறவாக உண்மையான உங்க குடும்பத்திலேயே இருந்தாலும் நீங்க முழுசா இருப்பீங்கிறது வந்து நிச்சயமே இல்லை. எப்ப வேணாலும் நமக்கு மரணம் வரலாம். அதை சகிக்கக்கூடியவர்களாகத்தான் அவங்கள வளர்த்தணும்.
அப்ப என்ன பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில ஒரு முன்கருதலோடையே நம்ம வாழக்கூடியவர்கள். நம்ம இல்லைன்னா இந்த குடும்பம் எப்படி அந்த ஃபார்வர்டில் போக முடியும் அப்படிங்கிற சிந்தனையில தான் இருக்கணுமே தவிர, நான் இப்ப இருக்கிறேன், என்ன சூழல் இருக்குதோ அது நான் இல்லைனாலும் நீங்க அப்படித்தான் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனையை உருவாக்கிட்டோம்னா, நீங்க இல்லாதப்போ அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. நீங்க இல்லாதப்போ அந்த ட்ரஸ்ட் வேர்டு, அந்த ட்ரஸ்ட் அவங்க மனசுல நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா, அவங்க அவங்கள பத்தி சிந்திக்காம போயிடுவாங்க. அவங்களோட சூழலை பத்தி புரியாம போயிடுவாங்க. ஸோ இது வந்து அவங்க வாழ்க்கையவே கேள்விக்குறியாக மாற்றிவிடும். நீங்க இல்லாதப்போ அவங்க ரொம்ப ரொம்ப தனிமையில தவிச்சிருவாங்க. ஸோ அதான் நம்ம ஒரு கணவன் மனைவினா கூட, ஒரு மனைவியை வந்து நீங்க வீட்டில் எப்பவும் சமைக்கிறக்க அப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்னா, பேங்க்ல போய் அவங்களுக்கு செக்லீஃப் எழுத தெரியணும். ஒரு ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ண தெரியணும். தனியா ஒரு இடத்துக்கு போக தெரியணும். அப்ப அந்த ஸ்பேஸ், அந்த மனைவிக்கான ஒரு மனைவி அப்படிங்கிறத விட அந்த அந்த ஒரு ஆப்ஜெக்ட், அது தனியா வேலை செய்யறதுக்கான விஷயத்த நீங்க அதுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஸோ இன்னைக்கு வந்து நிறைய நபர்கள் வந்து நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். ஒரு கட்டத்துல வந்து அவங்க ஒரு சூன்யமாக மாறிடுவாங்க. சூன்யம்னா ஹிந்தி, தமிழ்ல பூஜ்யம் இல்லையா? அந்த மாதிரி அவங்க ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. உங்க குழந்தை அதாவது அது ஓவர் அடாப்டேஷன், அதாவது ரொம்ப உங்க பாசத்தை அவங்க மேல பொழியிறது, கண்ட்ரோல் இல்லாம உங்க உணர்வுகளை, உணர்ச்சிய, உங்களுக்கு பாசம் இருக்குது, ரியல் உண்மைதான். ஆனா அதுக்காக நீங்க எல்லையை கடந்து அதை கொடுக்க கூடாது. அதையும் கொஞ்சம் அளந்துதான் கொடுக்கணும். இது நமக்கு தெரியணும். இது இது வந்து உறவுனாலே உணர்ச்சி, உறவுனாலே வந்து இதை சார்ந்து அந்த ஃபீலிங்ஸை சார்ந்துதான் இருக்குது. ஸோ நம்ம என்ன அவங்களுக்கு கொடுக்கணும், என்ன கொடுக்கக்கூடாது, எப்படி பழகணும், எப்படி பழகக்கூடாது, யார் கூட இருக்கணும், யார் கூட இருக்கக்கூடாது, யாரெல்லாம் நம்மளோட இருக்கணும், யாரெல்லாம் நம்மளோட இருக்கக்கூடாது, ஒரு நண்பராகட்டும், கணவனாகட்டும், மனைவியாகட்டும், இல்லை வந்து தாய் தகப்பனாகட்டும், அல்லது வந்து யார் வேணாலும் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், யாரா இருந்தாலும் ஓகே. ஸ்ட்ரிக்டா அந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஐயோ அது வந்து என்னை பெற்ற தகப்பன், சான்ஸே இல்லை. ஏன் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னா, அந்த உறவு சரியில்லை அப்படின்னா அந்த உறவை கட் பண்ணி தான் ஆகும். அதுல எந்த விதமான தயவுதாட்சணையும் எல்லாம் காட்டக்கூடாது. ஏன்னா அது உங்களோட வாழ்க்கையவே கேள்விக்குறியாக மாற்றிவிடும். ஏன்னா அது வந்து உங்க தப்பு இல்லை, அந்த நபரோட ஃபீலோட தப்பு, அந்த நபரோட நடத்தையோட தப்பு, அந்த நபரோட பழக்க வழக்கத்தோட தப்பு. அது உங்களோட தப்பு கிடையாது. அப்ப நீங்க உங்களை குற்றப்படுத்திக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அது புரியல, அவங்க அது மாதிரி இல்லை, அதுதான் பிரச்சனை. ஸோ அந்த தவறான ஒரு நபரை வந்து உங்க தகப்பனாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் நீங்க மாத்தி வச்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அது எப்பேற்பட்ட, அதாவது நான் இன்னொரு அட்வைஸ் எப்படி சொல்லணும்னா, கணவன் மனைவி இடையில வரக்கூடாத ஒரு நபரு அந்த பெண்ணோட தாய். உணர்வு பூர்வமா வர்றது அந்த பெண்ணோட தகப்பன். அதே மாதிரி அந்த ஆணோட அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், அவங்க தாய் தகப்பன், இவங்க வந்து கணவன் மனைவி இடையில வரக்கூடாது. எப்ப அங்க வந்து பாசத்தை பொழிகிறீங்களோ உங்க பொண்ணு ஒழுக்கமா வாழாது, அங்க போய் நிம்மதியா வாழாது. காரணம் அவங்க பிரச்சனை கிடையாது, உங்களால வரக்கூடிய பிரச்சனை. ஸோ அவங்களுக்கான ஸ்பேஸை நம்ம விட்டு கொடுத்துடணும். ஸோ அதே மாதிரி நீங்க அவங்கள வந்து தடை செஞ்சிடணும். நீ என்னோட தாய் தான், என்னோட தகப்பன் தான், என்னுடைய உறவு தான், எங்க ப்ராப்ளம் எங்களோட, எங்க செவுத்துக்குள்ளார அப்படிங்கிற அந்த டிசிஷன் வந்து உங்களுக்குள்ள இருக்கும். இதெல்லாம் வந்து நான் முழுசா அனுபவிச்சதுக்கு அப்புறமா சொல்றேன். எப்போ நமக்குள்ள அந்த தேர்ட் பர்சன் லைஃப்ல வராங்களோ, சஜஸ்ட் பண்றதுக்கு வராங்களோ, அவங்கள துரத்தி விட்டுறணும். நீங்களே உட்காந்து நீங்களே பேசி நீங்களே முடிவெடுக்கிறதா சிறந்தது. ஸோ அந்த மாதிரி உறவுகள்ல எந்த உறவுகள்லாம் நமக்கு ஒத்து போகாது, எந்த உறவெல்லாம் நம்ம வாழ்க்கைய மிகப்பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போகுது,
யாரை நம்ம சேர்த்துக்கணும், யாரை சேர்த்துக்க கூடாது அப்படிங்கிறதுல நம்ம வந்து தெளிவா இருக்கணும். அதுக்கான வகுப்பு தான் நம்மளுடைய இது. மற்றவர்கள் தான் நம்மளுடைய உறவுகள், மற்றவர்களுடைய மனம்தான் நம்மளுடைய வாழ்க்கை. நம்மளுடைய உணர்வுகளோ நம்மளுடைய மனசோ வந்து நம்மளோட வாழ்க்கை கிடையாது. ஸோ அதை புரிஞ்சுட்டு நம்மளுடைய சந்தோஷம், நம்மளுடைய துக்கம், நம்மளுடைய கவலை, நம்மளுடைய மகிழ்ச்சி எல்லாமே எங்க இருக்குதுன்னா மற்றவர்களிடம்தான் இருக்கிறது. அப்போ அந்த சூஸ், உங்களுக்கு நல்லது வேணுமா கெட்டது வேணுமான்னு அதை மட்டும்தான் உங்களால சூஸ் பண்றதுக்கான ஒரு இடம் மட்டும்தான் உங்க கையில இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் நம்ம வந்து கையில வச்சுக்கணுமே தவிர அந்த உறவுகளை நம்ம வந்து வச்சுக்கிறதுனால எந்த யூஸும் இல்லை. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, அவங்க நேத்து மாணவ வித்யா வந்து கிளாஸ் அட்டன் பண்ணாங்களான்னு தெரியாது. அவங்க மொபைல் நம்பர் மட்டும் வாங்கிக்கோங்கம்மா. யாரோட? முக்ஷிதா. முக்ஷிதா, உங்களுடைய மொபைல் நம்பரை இங்க பதிவு பண்ணிருங்க. சாட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா போதும். உங்களை ஆல்ரெடி சார் போட்டு இருக்கேன் சார். போட்டிருக்கீங்களாமா? நேத்துங்களா? ஏற்கனவே வந்திருக்கேன் சார். அதுதான் அது சம்டைம்ஸ் மிஸ் ஆயிருக்கும். ஓகே நம்ம சார். நியூ மெசேஜ் வந்துட்டு இருக்கு சார் உங்ககிட்ட இருந்து. அது நம்ம நிறைய மெசேஜ் இருக்காங்களா? அப்போ யார் வந்து யார் ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியாது. நிறைய கோர்ஸ் கவுன்சிலர் இருக்காங்க. உங்க நம்பர் யாரு மெயின்டைன் பண்றாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால சும்மா ஜஸ்ட் நம்பர் போட்டீங்கன்னா இன்னைக்கு யார் இருக்காங்களோ அவங்க டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. ஓகே சார். ஓகே, நைஸ். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்க லைஃப்ல ஏற்பட்ட நன்மைகள், நம்மளோட இஎஃப்டி லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் கொடுத்த நன்மைகளை பத்தி பேசலாம். யார் பேசுறீங்க? அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன விஷயம் நம்ம சொல்லி க்ளோஸ் பண்ணலாம். மைக் ஆன் பண்ணுங்க. எஸ் சார் வாழ்க வளமுடன். எஸ்மா, வாழ்க வளமுடன். வெரி குட் மார்னிங் சார். இந்த கிளாஸ் உறவுகள் பற்றி பேசுனது கரெக்டாக தான் சார் இருக்கு. ஆனா இவங்களை வந்து நம்ம வந்து இப்போ பேரண்ட்ஸை வந்து நம்ம நமக்குள்ள ஏதாச்சும் நம்மளுடைய லைஃப்ல அவங்களோட தேர்ட் பர்சனா வரக்கூடாதுன்றது அதெல்லாம் கரெக்ட் சார். பட் அவங்களை சுத்தமா நம்மளால ஒதுக்க முடியாது இல்லைங்களா சார் சில விஷயங்கள. இல்ல, அதாவது இங்க ஒதுக்கணும்னு சொல்றது வந்து உங்க வீட்டுல வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, ஒரு நலங்கு வைக்கிறீங்க, அதுக்கு அவங்க தேவை. அந்த மாதிரி அது கரெக்ட் சார். அதுக்கு வந்து உறவுகள் இல்லாம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா உங்க பெட்ரூம்ல ஒரு ப்ராப்ளம் நடக்கும், அது வரக்கூடாது. அங்க வந்து அவங்களுக்கு அதான் நான் சொன்னேன், 4 செவுறுகளுக்குள்ளார் நாங்கள். அது இல்லாம நீங்க வந்து அக்சஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது வந்து நாளைக்கு உங்களுக்கு அது பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். உங்களால உங்க லைஃப் நிம்மதியை வாழவே முடியாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மறைவான சில விஷயங்கள் வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கும், பல விதத்துல இருக்கும், பல விதத்துல. அதான் உறவுகளும் நிறைய வந்து சேரும். இதையெல்லாம் முழுசா கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த பொதுவா வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்ஷிதா நீங்க நம்பர் போடலையாமா? போட்டீங்களா? இன்னும் வரல போல இருக்கு. போட்டாங்களா? ஓகே, அதை எடுத்துக்கோமா. ஓகே, அப்போ நம்ம வந்து அந்த ஒரு தாய் தகப்பனே வந்து உங்க வாழ்க்கையில என்டர் ஆகும்போது என்ன ஆகும்னா சஜஷன். ஸோ உங்க ஜஸ்ட் ஒண்ணுமே வேண்டாம், ஒரே ஒரு வார்த்தை போதும். உங்க கணவன் உங்களை நல்லா பாத்துக்கிறாங்களா, எப்படி நடத்துறாங்க, இந்த மாதிரியான ஒரு 4 வேர்டு கேட்டாலே அவங்களுக்குள்ளார அவங்கள பத்தி தவறான சிந்தனை வர ஆரம்பிச்சு. ஓ, இவங்கெல்லாம் இப்படிதான் இருப்பாங்களா, மோசமா தான் இருப்பாங்களான்னு. பட் அந்த எவ்வளவு மோசமா இருந்தாலும் நீ சகிச்சுதான் அங்க வாழணுங்கிற அடிப்படையில நம்ம அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க வந்து அதை அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து அவங்க அதை சரி பண்ணி வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்க கேர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைய நீங்க பாக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க நல்லா பாக்குறாங்களா, நல்லா பாக்குறாங்களா, நல்லா வைக்கிறாங்களா, அங்க போனீங்களா, இங்க போனீங்களா, இந்த கொஸ்டின்ஸ் வந்து அந்த பொண்ணு பாவம், அவரும் நல்ல ஆத்மார்த்தமான மனிதரா இருப்பாங்க, அந்த மாமியாவும் நல்ல ஒரு அம்மாவா இருப்பாங்க, எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணிடும். பிகாஸ் அந்த வேர்டு,
அந்த ஒரு வார்த்தை வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த உள்ள வந்து ஒரு சின்ன நெருடலை வந்து ஏற்படுத்திடும். அந்த நெருடல் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க வந்து அவங்கள பத்திய நிறைய தவறான சிந்தனைகளை, ஒரு சின்ன தீக்குச்சியோட சின்ன இது போதும் இல்லையா ஒரு பெரிய காட்டையே எரிக்கிருக்கு, அந்த மாதிரி எஸ் தான் இது. இந்த மாதிரியான ஒரு வார்த்தை வந்து அவங்களோட வாழ்க்கையவே மொத்தமா எரிச்சிருது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அதனாலதான் சொல்றது, நீங்க இல்லைங்க தெளிவா சார், இது வாழணும் இது அப்படின்னு. எஸ் ஓகேங்க சார். இது எஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப்ல எங்க நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட பொண்ணு வாழ்க்கையில இதுதான் சார் ப்ராப்ளமாவே வந்து நிற்குது. ஆமா, எல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ராங் கால் 2 மணி நேரம் பேசுறவங்க. ஸோ அதனால ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவங்க அம்மாவோட காலை எத்தனை மணி நேரம் பேசுவாங்கன்னு பாருங்களேன். எங்க கூட அப்படியெல்லாம் உறவு இருந்தாங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம் நாங்க. என்னன்னா ரொம்ப ஃபோன் பேசுறவங்க கூட பேசுறது இல்லை. பர்டிகுலரா இந்த ஃபேமிலியில இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட வந்து நம்ம அதிகமான நேரங்கள் வந்து பேசக்கூடாது. அது ஒரு தவறான விஷயம். நீங்க எப்படி புரிஞ்சிட்டாலும் சரி, ஆனா வந்து அது வந்து ஒரு தவறான விஷயம். தேவைக்கு தான் பேசணும், அந்த உறவு அழகாகவும் இருக்கும். புரியுதுங்களா? அதே டைம்ல வந்து நம்ம அதை புரியாம அதை மெயின்டைன் பண்ணோம்னா நிறைய தேவையில்லாத விஷயங்கள் வந்து உங்களுக்குள்ள சேர்ந்துடும். அதனால கரெக்டா நம்ம வந்து அவங்கள மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம். அதிகமா பேசுறாங்களா கட் பண்ணிருங்க. ஏன்னா அவங்க வந்து பேசும்போதே அவங்க மனசுல என்ன வச்சிருப்பாங்க தெரியுங்களா, உங்களை பத்திய ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் அவ்வளோ நேரம் எஸ் சார். பேசுவாங்க, கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த எஸ் சார். கஷ்டத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்காது, இல்லைங்க சார், இன்ஃபர்மேஷன் ஓகேங்க சார். கொடுக்காதீங்க. ஓகே நிறைய பேர் ஓகே. அந்த மாதிரி தான் வந்து ப்ராப்ளத்தை கிரியேட் என்ன பண்ணிடுறாங்க. பண்றதுமா, பாவம் நிறைய பேத்துக்கு இதெல்லாம் புரியறது இல்லை, யாரும் எடுத்து சொல்றது இல்லை. தெரியாம அதை செஞ்சுட்டு கடைசியில இவங்களோட இன்ஃபர்மேஷனை பூரா அவங்க கொடுத்துட்டு மாட்டிக்கிறாங்க. வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக மாறுது. இது வந்து கொஞ்சம் சரி புரிதலோட இப்போ நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா சரியா போயிடும். எஸ் சார். Yes, சரி correct. இப்போ வந்து இன்னைக்கு மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட தம்பி ஒய்ஃப் நடுவில் வந்துட்டே இருந்தாங்க சார். Yeah. அது நான் திரும்பி உட்காந்து இன்னும் என்னன்னு பாக்கலைங்க சார். அது என்னங்க சார், எல்லாம் மைண்ட்ல இருக்கிறதுனால வராங்களா ஒன்றும் புரியல. நேத்து பேசிட்டு இருந்தோம் அவங்கள பத்தி, அம்மாவெல்லாம் மீட் பண்ணிட்டு, அதனால வந்தாங்களா இல்ல என்னன்னு தெரியலைங்க சார். ஓகே ஓகே. என்னவா இருந்தாங்க அவங்க பார்க்கும்போது? நார்மலா எப்பயும் போல ஒரு ஃபேஸ், அவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இதுதான் சார் வந்தது, வேற எதுவும் காட்டுங்க சார். ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் ஒன்றும் பெருசா இல்லை. அமைதியா அவங்க ரியாக்ஷன்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார், எப்பயும் போல அமைதியா தான் இருந்தது. பெருசா ஓகே முகம். ஓகே. Yes, sir. இன்னைக்கு வந்து நம்ம செல்ஃப் ஹீலிங் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? ஆமாங்க சார், ஓகே ஓகே. செல்ஃப் தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். குட் ஓகே. மார்னிங் சார். எஸ்மா, வெரி குட் மார்னிங். சார், நான் என்ன நினைச்சேன், சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் தான் மெடிடேஷன் அப்படின்னு நினைச்சிட்டு இன்னைக்கு நான் ஓபன் பண்ணவே இல்லை சார். 6 o'clock மெடிடேஷன் டெய்லி இருக்கா சார் நமக்கு? 365 days. ஓஹோ, தேங்க்யூ சோ மச். எனக்கு அந்த அவேர்னஸ் இல்லை, நான் இப்பதானே ஜாயின் பண்ணிருக்கேன். ஆமா ஆமா, இன்னும் முடியல, அதனால இப்பதான் ஜாயின் பண்ணனால எனக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. நான் சரி சாட்டர்டே சண்டே மட்டும் தான் வைப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நான் ஓபன் பண்ணவே இல்லை. அப்புறம் வந்து மேம் உமா மேம் வந்து தேங்க்யூ அப்படின்னு போட்ட பிறகுதான் நான் ரியலைஸ் பண்றேன், ஓ இன்னைக்கும் நடந்திருக்கு காலையில மெடிடேஷன், மிஸ் மெடிடேஷன் பண்ணிட்டேனே. மட்டும் 365 days முடிஞ்ச வரைக்கும் நடக்கும். இப்போ தீபாவளி ஓகே. காலையில எல்லாருமே குளிக்கணும் இல்லையா? காலையில் நேரமா பட்டாசு வெடிக்கணும், குளிக்கணும். அப்ப போய் மெடிடேஷன் வச்சுட்டு இருந்தா நல்லா இருக்காது. ஸோ அதனால அந்த தீபாவளி அன்னைக்கு லீவ் விட்டுருவோம். அதே மாதிரி சரி. சம்டைம்ஸ் ரம்ஜான் பக்ரீத் வரும்போது நம்ம காலையில 6 o'clock ப்ரேயர் போய் ஆகணும். ஸோ அதனால அந்த டைம் வந்து இருக்காம இருக்கலாம், சில நாட்கள்ல இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால வந்து அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் மட்டும் சம்டைம்ஸ் இதாகும். அப்புறம் நெட்வொர்க் இஷ்யூ வர்றது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் நான் லாங் டிராவல் இருப்பேன், நம்மளோட சிஸ்டத்துல எரர் வந்து அந்த மாதிரி ஒரு 2 நாள் 5 நாள் ஒரு வருஷத்துல மிஸ் ஆகலாம். அது இல்லாம மற்ற எல்லா நாளும், ஏன்னா 365 நான் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்தா நாளைக்கு ஒரு இல்லாம போயிடக்கூடாதுல்ல. அதனால இந்த மாதிரி ஒரு எரர் வந்தா ஒரு 5 நாள் இல்லாம இருக்குமா இருக்கும், பாக்கி 360 நாள் கண்டிப்பா கிளாஸ் இருக்கும்.
தேங்க்யூ சார். இன்னைக்கு நீங்க சொன்ன ஸ்பீச் வந்து ஐ ஓப்பனரா இருந்தது சார். ஏன்னா நிறைய இடத்துல நடக்கிறது தான் நீங்க சொல்றீங்க. தேர்ட் பர்சன் நம்ம லைஃப்ல வந்து அவங்க பிளட் ரிலேஷனா இருக்க மாட்டாங்க, பட் தே வில் டூ சோ மச் ஆஃப் குட் டு அஸ். அப்புறம் அவங்க இல்ல அப்படின்னா அந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் கண்டிப்பா வருது. கண்டிப்பா பிகாஸ் நான் பாத்துக்கிறேன், எதுக்கு கவலைப்படுறீங்க அப்படின்னு ஒரு ஒரு அவங்க மோட்டிவேஷன் கொடுத்து நம்ம வந்து ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றப்போ நமக்கு வந்து பாசிட்டிவா பேசிட்டு நமக்காக ப்ரே பண்ணிட்டு ஒரு நல்ல ஸ்லோலா நல்ல ஆத்மாவா நமக்கு ஒரு யாரோ எங்க பிறந்தாங்களோ என்ன தெரியல, ஆனா நமக்குள்ள வந்து merge ஆயிட்டு அப்புறம் திடீர்னு அவங்க வந்து ஆப்சென்ட் ஆயிட்டாங்க. தட் இஸ் தே ஆர் நோ மோ அந்த வேர்ல்டுனா, ஸோ அந்த ஆத்மா எப்படி இருக்கோ அப்படின்ற ஒரு இது வந்து அது கண்டிப்பா இருக்கதான் சார் செய்யுது. அவங்களோட ஆப்சன்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி தான் இருக்கு சார். இல்ல அதுதான் வந்து நம்ம வாழ்க்கையில அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட்டா இருக்கிறதுக்கு கத்துக்கணும். அதே மாதிரி இந்த விஷயங்களை வந்து புரியணும், ரியலைஸ் பண்ணணும். டாக்ஸிக் எங்க இருக்கு, எங்க இது வேணுமா வேண்டாமான்னா நமக்கு அந்த லாஸ்ட் எண்ட்ல வரக்கூடிய பிரச்சனை வரவே வராது. அப்போ நமக்காக நம்ம கரெக்டா நம்மளை புரிஞ்சு வாழ்ந்துட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். நம்ம லைஃப் அப்படியே போயிட்டே இருக்கும். பட் நம்ம அதை புரியல அப்படின்னா கண்டிப்பா அது வந்து பாதிப்பாக மாற ஆரம்பிச்சு. எஸ், தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூமா, தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்க தேங்க்யூ. வளமுடன். தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிடலாமா? தேங்க்யூ தேங்க்யூ சார். சார். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். ஜியோச்சி.